Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா how to apply contour blush and highlighter on your face. This is class number 2. So already class number 1 வந்து நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். How to achieve a perfect base makeup or how to get a flawless perfect base makeup னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா how to apply contour blush and highlighter on your face. This is class number 2. ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டூர் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டூர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஹேவ் ஸ்லிம் ஃபேஸ், ஸோ நீங்கள் வந்து கான்டூர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நேச்சுரலாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இதான ஃபேஸாக இருக்குது, கொஞ்சம் சப்பியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டூர் பண்ணுங்கள். இதனால் நல்ல ஒரு கட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபேஸ் வந்து பார்க்க லிஃப்டடாக உங்களுக்கு ஸ்கல்படாக இருக்கும். கான்டூர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நேச்சுரல் ஷேடோ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸில் வந்துட்டு. அட் த சேம் டைம் ஃபேஸ் வந்து நல்லா லிஃப்டடாக ஸ்கல்படாக உங்களுக்கு ஸ்லிம்மராக உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் கான்டூர் வந்து யூஸ் பண்ணுறது. கான்டூர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ளஷ் ப்ரஷ் ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக உங்களுக்கு கருவியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து கான்டூர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கான்டூர் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிறங்க. லைக் வெட் அண்ட் வைல்டில் கான்டூர் பேலட் இருக்குது உங்களுக்கு. ஃபேஸஸ் கனடாவில் கூட உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் பேலட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகரோட கான்டூர் பேலட், ப்ரான்சர் பேலட் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மினி ப்ரான்சர், சுகரோட மினி ப்ரான்சர், மினி கான்டூர் கூட இருக்குது. அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நைக்காவில் கூட உங்களுக்கு ஹைலைட் அண்ட் கான்டூர் பேலட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கான்டூர் பேலட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் நல்லா குட் குவாலிட்டி ஒன்று, பிராண்டட் ஒன்றா, ஸ்கின் சேஃப்டி ஒன்றா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் கான்டூர் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கான்டூர் பவுடர் பில்டப் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் பில்டப் பண்ணிக்கிறேன். கான்டூர் வந்து உங்களுக்கு கூல் டோனாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு பார்த்துக்கிறங்க. ஸோ கான்டூர் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. டோன்ட் கோ வித் ஸ்ட்ரைட், அந்த மாதிரி போகக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் மேலே போகணும். அதாவது இங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு போகணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபேஸ் வந்து வச்சுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஃபேஸ் வந்து வச்சுக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ ஃபிஷ் ஃபேஸ் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கான்டூர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க. இங்கேருந்து இதோட எண்ட் ஆயிடணும். அதாவது அந்த கண் எண்டோட உங்களுக்கு வந்து கான்டூர் வந்து எண்ட் ஆயிடணும். உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த கண்ணோட ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப உள்ள வரை கொண்டு போயிடக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி 2 ஃபிங்கர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கான்டூர் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ நான் கான்டூர் பவுடர் தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பில்டப் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் மோஷனில் வந்து பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜா லைன்ஸ்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. கான்டூர் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜா லைன், ஹால் ஆஃப் யுவர் சீக் போன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜா லைன் உங்களுக்கு. ஸோ கான்டூர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் டோனில் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ் ஆஃப் த ஃபோர் ஹெட் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌஸுக்கு மேலே கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கான்டூர் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ நல்லா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி கான்டூர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஒன் ஷேட் லைட்டராக இருக்கும், டீப்பராக இருக்கும். அது டிபெண்ட் அப்பான் உங்கள் ஸ்கின் எந்த மாதிரி ஸ்கின்னோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் நல்லா கான்டூர்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த ஷேடோஸ் உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்கள் நோஸ் கான்டூரும் வந்து பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. நோஸ் கான்டூரிங்க்கு நான் வந்துட்டு கான்டூர் பவுடர் நான் வந்து எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நோஸில் இந்த இடத்துல நல்லா பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த டிப் ஆஃப் த நோஸில் நல்லா பண்ணிக்கிறங்க. ஸோ இதை ப்ரவ் போன் வரையும் கொண்டு போயிருங்க. சாரி, ப்ரவ் போன் வரை இல்லை, ப்ரவ் போனுக்கு முன்னாடி வரையும் கொண்டு போயிருங்க. அந்த அப்ளை பண்ணுறதுல சேம் அதே மாதிரி நான் வந்து இது எதுவுமே கட் பண்ணலை, உங்களுக்கு லைவாக தான் வந்துட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். நோஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நோஸ் இன்னுமே உங்களுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ ஹால் ஆஃப் த சீக் போன்ஸில், சைட்ஸ் ஆஃப் த டெம்பிள்ஸில், அந்த ஃபோர் ஹெட்டோட சைட்ஸில் கொஞ்சம் கீழே, ஹால் ஆஃப் த சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஜா லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லைனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. கான்டூர் வந்து லைனில் இப்படி மேலே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த லைன், அந்த போன் இருக்குதுன்னா அந்த போனு கீழே தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த போனு கீழே தான் அப்ளை பண்ணணும். ஆல்சோ உங்களுக்கு டபுள் சின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெக் வரைக்கும், அந்த நெக் ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாக யூ ஹாவ் டு கான்டூர் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து கான்டூர் பண்ணிக்கணும். அந்த கான்டூர் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதனால் உங்களுக்கு டபுள் சின் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. எனக்கு டபுள் சின் லைட்டாக இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு ஹைட் ஆகிடும். பிகாஸ் நல்ல ஷேடோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பண்ணும்போது இந்த இடத்துலேயே ஸ்லைட்டாக வந்து பண்ணிக்கிறங்க. இது வந்து உங்கள் சின்ன வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதாவது அந்த லோயர் லிப் ப்ளஸ் சின்னுக்கு அந்த இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பில்
லைட்டாக வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறங்க. இது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு உங்கள் சின்ன என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ். ஸோ ப்ளஷ் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஆஃப் யுவர் சீக், உங்கள் சீக் போனுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் பிரைட்டர் லுக்கிங் அப்பியரன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக் ஷூர் நீங்கள் வந்து நியூட் ஷேட் ஆஃப் ப்ளஷும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளஷும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஷேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், க்ரீம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிபெண்ட் பண்ண உங்கள் ஸ்கின் டைப்பை உங்களுக்கு வந்து பொறுத்து. நான் இன்னைக்கு பவுடர் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பிகினர்ஸுங்கிறதுனால. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அதர்ஸ் இருந்தாலும் பவுடர் ப்ளஷ் தான் நல்லா குயிக்காக நமக்கு அப்ளை பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஸோ பவுடர் ப்ளஷும் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஷ் இருக்கணும். இல்லாட்டா நல்ல ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ளஷ், ஆங்குலர் ப்ளஷ் நீங்கள் அதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. டோன்ட் அப்ளை ஒரு ப்ளஷ் ஆன் திஸ் ரவுண்ட் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடணும் ப்ளஷ் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்வர்டு மோஷனில் டெம்பிள்ஸ் வரைக்கும் மூவிங் டேக் யூர் ப்ளஷ் டு டெம்பிள்ஸ். ஸோ உங்கள் சீக்ஸ் ஏரியாவில் இருந்து உங்களுக்கு டெம்பிள் ஏரியா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொண்டு போயிடணும். ஸோ ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி நல்ல ஒரு நியூடிஷ் ஒரு மாவிஷ் பிங்க் ஷேட் மாதிரி உள்ள ப்ளஷ் தான் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தேவைப்படுற அளவு நீங்கள் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்டு என்னோட ஆப்பிள் ஆஃப் யூர் சீக்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. ஸோ இந்த இடம் சைடில் தான் நீங்கள் வந்துட்டு வைக்கணும். இந்த சைடில் தான் நீங்கள் வந்துட்டு வைக்கணும். ஸோ வச்சுட்டு நல்லாவே அப்வர்டு மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ப்ளஷ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபேஸே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக எங்கர் லுக்கிங்காக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ ப்ரஷ் வந்து இந்த மாதிரி டேபிங் மோஷனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ரஷ், ரொம்ப ப்ரைஸியான ப்ரஷ் இது வந்துட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் ஆட் இட். ஸோ அந்த கலர் வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஸோ உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லைட்டான கலராக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ளஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சைட்ஸில் தான் வைக்கணும். இந்த பக்கம் கொண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி சைட்ஸில் ஹோல்டு பண்ணி இந்த சைடு ஆப்பிளில் இருந்து நீங்கள் டெம்பிள்ஸ் வரைக்கும் யூ ஹாவ் டு டேக் யுவர் ப்ளஷ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸே டிஃபைன்டாக நல்லா யூத்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி நான் ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால நான் பவுடர் ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு கோ இட் ஃபார் இது லிக்விட் ப்ராடக்ட்ஸ், க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிறீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்குன்னா மிக்ஸராக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்குன்னா மிக்ஸராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைட்டான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நல்லா உங்கள் ஆப்பிள் ஆஃப் யூர் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நிறைய நியூட் ஷேட்ஸ், டார்க் ஷேட்ஸ், மீடியம் ஷேட்ஸ், இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. எனக்கு மீடியம் ஸ்கின்ங்கிறனால அந்த மாவு ஷேட், பீச் ஷேட், கோரல் ஷேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட் ஒரு குயில்டன் அந்த மாதிரி ப்ளஷ்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் நோஸில் கூட கொஞ்சம் டிப்பில் அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்ளை. பட் ப்ளஷ் வந்து சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் இப்போ நோஸில் இந்த மாதிரி சென்டரில் அப்ளை பண்ணுறது, சின்னில் அப்ளை பண்ணுறது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளஷ்டு லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். சீக்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஃப்ளஷ்டு லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மேக்கப். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக வேணும், ஹைலைட்டர் வேணும் உங்களுக்கு. உங்கள் ஃபேஸோட ஃபியூச்சர்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஃபேஸ் ஹைலைட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு ஃபேஸ் ஹைலைட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். போன் ஏரியா அந்த ஏரியா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதனால் ஃபேஸ் வந்து பார்க்க நல்லா க்ளோவியாக, ஜிவியாக, அட் த சேம் டைம் நமக்கு ஒரு ஸ்கின் லைக் நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் வந்து ரொம்ப சப்டிலான ஹைலைட்டர் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கியான ஒரு கிளிட்டரியான பார்ட்டிகல்ஸ் உள்ள ஹைலைட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சப்டிலான சிம்மர் உள்ளது யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மேக் ஷியூர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஹைலைட்டர் ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூனிவர்சல் ஷேட் மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி ஷேடு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மேபிளோட மாஸ்டர் குரோம் மெட்டாலிக் ஹைலைட்டர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பிராண்ட் கே பியூட்டியில் கூட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி. நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்துக்கிறோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மேபிளோட மாஸ்டர் குரோம் மெட்டாலிக் ஹைலைட்டர் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நிறைய எடுத்துடக்கூடாது. கொஞ்சமாக எடுத்தால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் சீக் போன்ஸ், ஸோ இதுதான் சீக் போன்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போன் ஏரியா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டஸ்ட் இட் யுவர் ஹைலைட்டாக. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஏரியா அப்ளை பண்ணுறது.
ஃபஸ்ட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், எப்படி அது லைட் வந்து எப்படி கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோஸ் ஏரியா. நோஸுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் நோஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இந்த மேல் பகுதிக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிப் ஆஃப் த நோஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஹைலைட்டட் எஃபெக்ட் எனக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஒரு நேச்சுரலான எஃபெக்ட் எனக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஹெட்டோட சைட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌஸுக்கு மேலே ஒரு போன் இருக்கும். ஸோ அந்த போனை நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்குங்கன்னா சீக் போன்ஸ்லையும் இந்த இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோஸில் கியூபிட்ஸ் போல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபுல் ஃபேஸில் எல்லா பார்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. ஸோ நல்ல குட் குவாலிட்டியான ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது சப்டிலான சிம்மர் உள்ளது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்னோடய கியூபிட்ஸ் ப்ரௌவில் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்னுடைய சின்னில். ஸோ சின் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த சைட் போன் பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த சீக் போன்ஸ்க்கும் இந்த சீக் போன்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த சீக் போன்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ டோன்ட் டேக் யுவர் ஹைலைட்டர் டு திஸ் ஏரியா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆயில் வந்துட்டு வர இடம். அதனால் ஹைலைட் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப ஒரு க்ளோவி டிவி மேக்கப் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டர் பவுடர் ஹைலைட்டர் உங்களுக்கு நல்லா ஆயில் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஹைலைட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் சீக் போன்ஸ் இந்த இடத்துல இந்த இறக்கம் வரைக்கும் அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து கொண்டு போயிட வேணாம், இந்த இடத்துல வந்து கொண்டு போயிட வேணாம். அதனால் ஸ்கின்னை வந்து ஏற்கனவே ஆயிலியாகும். நீங்கள் அங்கே அப்ளை பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஆயிலியாக காட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பில்டப் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அமௌண்ட் எடுத்து. ஸோ இப்படி மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ டீட்டெயில்டாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் லைவாக பண்ணி காட்டுறேன். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் உங்கள் ஐஸையும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ இப்போ நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மேக் ஷூர் நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். அதாவது அந்த கேப் ப்ளஷ்ஷுக்கும் கேப்பும் ஹைலைட்டரில் கேப்பும் நல்லா நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கிறணும். ஸோ ஃபேஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ டியூவி அண்ட் க்ளோவியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் மோர் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து உங்கள் ஐஸை வந்து நல்லா இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ப்ரவ் போன்ஸை ஹைலைட் பண்ணிக்கிறேங்க. ப்ரவ் போன் வந்து இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் இது வந்து உங்கள் ப்ரௌஸையும் ஐஸையும் வந்துட்டு நல்லா லிஃப்ட் அப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ ப்ரவ் போன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ப்ரௌஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக லிஃப்டட் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ரொம்ப மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டேக் டைம் டு அப்ளை. ரொம்ப பொறுமை வேணும். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மேக்கப்ங்கிறதும் ஒரு ஆர்ட். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக வந்து பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். அது வந்துட்டு ரொம்பவே நமக்கு முக்கியம் நமக்கு வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது பி கேர்ஃபுல். அண்ட் ஆல்சோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஐஸோட இன்னர் கார்னர் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்துட்டு இனிமேல் உங்கள் ஐஸை வந்து பாப்பப் பண்ணி காட்டும். இது வந்து என்னோட எக்ஸ்ட்ரா டிப். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ. அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட்டர் அந்த அளவுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சீக் போன்ஸ் அண்ட் நோஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மோர் நீங்கள் பவுடர் ப்ளஷ் எடுத்து நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ளஷ்ஷுக்கும் கான்டூருக்கும் இடையில் உள்ள கேப், ஹைலைட்டருக்கும் ப்ளஷ்ஷுக்கும் நடுவில் உள்ள கேப் எல்லாத்தையுமே நல்லா வந்து இது பண்ணி விட்டுருங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் இந்த கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு Nykaa, Amazon, Flipkart, Purple அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பவுடர் பேஸ் வந்து மூவ் பண்ணிக்கிறங்க. அதர் ஸ்கின் டைப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா டிபெண்ட் அப்பான் நீங்கள் வந்துட்டு க்ரீம், லிக்யூட் இந்த மாதிரி இது போய்க்கலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க கூட உங்களுக்கு டெக்னிக் அப்ளிகேஷன் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் க்ரீம் பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு 2 டைம் டுகெதர் கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு மஸ்துகாவாக இருக்கணும், எல்லாருமே குயிக்காக பண்ணணும், அட் த சேம் டைம் எல்லாருக்கும் ஒரு
எல்லா ஒரு இதுக்கும் ஈஸி அண்ட் லுக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது இந்த மாதிரி நார்மலாகவே பண்ணிக்கிட்டாலே போதும். இதே ஆவரேஜ் தான். ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் இப்போ பார்ட்டி அப்போ கூட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு போதும். ஹைலைட் கான்டியூர் ப்ளஷ் வந்து பண்ணிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அப்படி எக்ஸ்ட்ரா இது வேணும் அப்படி டெக்னிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இதுதான் கான்டியூர் ஹைலைட் அண்ட் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு டிப்பும் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்டியூர் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக உங்களோட ஒரு பனானா பவுடரோ இல்லாட்டா பேக்கிங் பவுடர் இல்லாட்டா காப்பர் பவுடரோ எடுத்து ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வெட்டுகள் மாதிரி போட்டுருங்க. ஸோ அதாவது இந்த லைனுக்கும் இந்த ஜா லைனோட போனுக்கும் ஹால் ஆஃப் த சீக் போனுக்கும் இடையில இப்படி மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டியூர் வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும், இந்த இடம் ஸ்லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது காம்பேக்ட் பவுடர் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நோஸுக்குமே நீங்கள் அது மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்டியூர் வந்து இதோட தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இடங்கள் ரிமைனிங் இருக்கட்டும் நம்ம வந்து இப்படி மாதிரி பண்ண பவுடர் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஷார்ப் கான்டூரிங் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக டவுட் இருந்தால் அந்த கேளுங்க. ஸோ இதான் என்னுடைய கான்டியூர் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் அப்ளிகேஷன். ஸோ பிகினர்ஸாக இருக்கட்டும் அதர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா பேலட் வாங்கி வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேலட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபேஸஸ் கனடா, அப்புறம் வந்து சுகர், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் அண்ட் ஸ்கல்ப்ட் ஃப்ளவர் பியூட்டி லிஃப்ட் அண்ட் ஸ்கல்ப் பேலட் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பேலட் இருக்குது. நீங்கள் வாங்கி அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். அடுத்த கிளாஸ் 3 வந்துட்டு பார்ப்போம். அண்ட் பாய்.